மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நவீன் ஏர்னனி ஒய் ரவிசங்கர் தயாரிப்பில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 முதல் திரையரங்குகளில். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. நீதியரசர் ஜட்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 142 பற்றி சொல்லணுன்றாரு. இதில் ஜட்மெண்ட்லாம் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தினம் வந்து தீர்ப்பு மட்டும்தான், வாழ்த்துக்கு வேலையே கிடையாது. தலைவர் என்னை வின்சன் என்று கலைஞர் சரியாக தான் உன்னை சொல்லியிருக்கிறான்னு சொல்லி தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் இடம் கிடைத்த போது அந்த துக்கத்திலும் அவர் ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன். அந்த மகிழ்ச்சியை விட இரட்டடிப்பு மகிழ்ச்சி வந்து இந்த வழக்கில் நன்றாக தெரிந்தது. சட்டப்பிரகாரம் வேந்தராக இருந்து கொண்டு முக்கியமான பவர்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருக்கிறது. அந்த பழைய சட்டத்தை 10 மசோதாக்கள் இவர் அசண்டு கொடுத்துட்டாருன்னா இவருடைய பவர் மொத்தத்தையும் போயிடும். தன்னுடைய பர்சனல் இது கெட்டு போயிடும்னு இவ்வளோ தூரம் தகராறு பண்ணதே தவறானது தான். இதே போல் ஜெயலலிதா காலத்தில் ஒன்று கொண்டாந்தாங்க. அப்போ திமுக அன்பழகன் வந்து எதிர்த்தாரு, திமுக எதிர்த்தது. இந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ நீங்கள் வந்து அமைச்சரவையோடைய அட்வைஸை மீறி நீங்கள் செய்யலாம், மறுபடியும் நீங்கள் என்ன தான் உத்தரவு போட்டாலும் அவர் மதிக்க மாட்டார், நாங்கள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வரணும். அதனால் ஒன் ஆஃப் தி ப்ரேயர் வந்து நீங்கள் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் எங்கள் ப்ரேயர். வித்தியாசமான அணுகுமுறை ஒன்றிய அரசு செஞ்சது. இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், எல்லா மாநில ஆளுநர்களும் இதுதான் ஃபாலோ பண்ணணும், சட்டமன்றம் எல்லாமே இதான் ஃபாலோ பண்ணணுங்கிற அளவுக்குலாம் வந்து இருந்தாலும் அடுத்த அமர்வுக்கு போகும் அப்படின்னும் சில சொல்கிறாங்க. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக எம்பியும் மூத்த வழக்கறிஞருமான வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்தியாவே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய தீர்ப்பு. இப்படிலாம் தீர்ப்பு வாங்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே இந்தியா முழுக்க பேசப்படுகிறது. பாஜக முதல்வராக இருந்தாலும் வெளிப்படையாக பாராட்டினாலும் மனசுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க, ஆளுநர்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அந்தளவுக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் முதலமைச்சரை சந்திச்சிருப்பீங்க. முதலமைச்சர் என்ன சொன்னார்? முதல்ல வந்து இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை அளித்த உச்ச நீதிமன்றத்துக்கு என்னுடைய வணக்கங்கள். அதே போல் இந்த வழக்கை எடுத்து நீதிமன்றம் வரைக்கும் சென்று மாநில சுயாட்சியை நிலைநாட்டிய எங்களுடைய முதல்வருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து காலையில் 9:30 மணிக்கு எங்களுடைய கவுன்சில் அண்ட் ரெக்கார்டு அழைத்து, சார் இந்த வழக்கு 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட் வருது சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே நான் வந்து எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருக்கு இன்ஃபார்ம் பண்ணேன், இந்த மாதிரி லிஸ்ட்டில் திடீர்னு சப்ளிமெண்ட் லிஸ்ட்டில் போட்டு வருதுங்க, 10:30 மணிக்கு ஜட்ஜ்மெண்ட்டுன்னு. சரி, நான் சட்டசபையில் இருப்பேன், பார்த்துட்டு வந்துடுங்க செக்ரட்டேரியட்டுன்னு சொல்கிறாங்க. நான் வந்து இந்த ஜட்மெண்ட்டை முழுமையாக கேட்டேன். நீதியரசர் வந்து பரதிவாலா மற்றும் மகாதேவன் அடங்கிய அமர்வு ஜட்மெண்ட்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறாங்க. நீதிமன்றம் ப்ரொனவுன்ஸ் பண்ண பிறகு நீதியரசர்கள் வந்து அட்டார்னி ஜெனரலில் நன்றி சொன்னாங்க. அதே போல் நாங்கள் வழக்கறிஞர்கள்லாம் ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி என் பேரையும் சொல்லி நன்றி சொல்கிறாங்க. இந்த வழக்கை வந்து எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இதனால தான் எங்களால் எழுத முடியுது ஜட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது வந்து இவர் அட்டார்னி ஜெனரல் ஆர்டிகல் 142 பற்றி சொல்லணுன்றாரு. இதில் ஜட்மெண்ட்லாம் நான் ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அன்றைய தினம் வந்து தீர்ப்பு மட்டும்தான், வாழ்த்துக்கு வேலையே கிடையாது. முடித்த பிறகு அப்புறம் நான் எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய ஒரு ப்ரைவேட் செக்ரட்டரி மிஸ்டர் தினேஷ் அவரை தொடர்பு கொண்டு அப்புறம் நான் வந்து செக்ரட்டரியேட் வர சொன்னாங்க. அப்போ வந்து சட்டசபை நடந்து கொண்டிருந்தது. ஹானரபிள் சீஃப் மினிஸ்டரும் அதை சட்டசபையில் அனௌன்ஸ் பண்ணி மகிழ்ச்சியோடு அவங்க வரும்பொழுது அப்போ சந்தித்தேன். தலைவர் என்னை வின்சன் என்று கலைஞர் சரியாக தான் உன்னை சொல்லியிருக்கிறான்னு சொல்லி ரொம்ப அணைச்சி எனக்கு சால்வையை போர்த்தி ஸ்வீட்லாம் கொடுத்தாங்க. அது மறக்க முடியாத ஒரு
வாழ்நாளிலே மறக்க முடியாத ஒரு விஷயம். முதலில் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மெரினாவில் இடம் கிடைத்தபோது அந்த துக்கத்திலும் அவர் ஒரு மகிழ்ச்சியை நான் பார்த்தேன் தலைவர் தளபதியுடைய கண்களில். அந்த துக்கம் அவர் வாட்டி கொண்டிருக்க நேரத்தில் இந்த ஒரு உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு உண்மையிலே ஒரு பெரிய ரிலீஃப் கொடுத்தது. அதன் பிறகு அந்த ஓபிசி 27% இந்தியாவிற்கே 5022 சீட்டு மருத்துவர்கள் ஆகும்படியாக நாங்கள் வாங்கிய உத்தரவு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று அந்த உத்தரவு பெற்று வரும்பொழுது அப்பொழுது என்னை வாழ்த்தினார். இதே செக்ரட்டரியேட்டில் தான் போய் நான் பார்த்து அவர் சொல்லும் போது ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்த்தினார். அந்த மகிழ்ச்சியை விட இரட்டடிப்பு மகிழ்ச்சி இந்த வழக்கில் தீர்ப்பை சொல்லும் பொழுது அவர் கண்களில் அவர் முகத்தில் நன்றாக தெரிந்தது. அந்த ஏனென்றால் இது மாநில சுயாட்சி. திமுகவின் ஒன் ஆஃப் தி ஹார்ட் கோர் பிரின்சிபல்ஸ் என்னென்னா ஸ்டேட்டோடைய அட்டானமி, மாநில சுயாட்சி, கோஆப்டிவ் ஃபெடரலிசம், இதில் கூட்டாட்சி தத்துவம். இது பேசிஸில் தான் திமுகவே ஹார்ட் கோர் பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கு. பேரறிஞர் அண்ணா காலத்திலும் சரி, தலைவர் கலைஞரும் சரி, தலைவர் கலைஞர் அவர் இருக்கும்பொழுது, முதலமைச்சராக இருக்கும்பொழுது அப்பொழுது ராஜமன்னார் கமிஷனும் கூட அவர் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பெரிய ஒரு ஒரு வெற்றியை எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் மாநில சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு, அதாவது ஒரு சட்டசபையுடைய இறையாண்மை, சாவரின் பவர், ஒரு சட்டம் ஏற்றினால் அதை பில்ஸ் லெவல்லே அதை ஒழிக்கணுன்ற நினைக்கிற அந்த கவர்னருக்கு சட்டசபையோடைய மாண்பு அதை ரெஸ்டோர் பண்ணணும், அதை அப்பல் பண்ணணும், அதை இந்தியாவுக்கே சொல்லணும் அப்படின்ற ஒரு கருத்து தான் இப்போ நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்கை முன்னின்று போட சொல்லி நடத்தி வெற்றி காண்டிருக்கோம். இந்தியாவிற்கே அவர் சட்டசபைய மாண்பை அப்போல் பண்ணியிருக்காரு. அதே போல் மாநில சுயாட்சியை பற்றியும் கோஆப்டிவ் ஃபெடரலிசம் பற்றியும் இந்த நீதிமன்ற தீர்ப்பால் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கார். எல்லாத்தையும் விட மிக முக்கியமான தீர்ப்பு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அந்த 10 மசோதாக்களின் முக்கியத்துவம் என்ன? ஒரு மாநிலம் ஒரு வளம் பெறணுன்னா கல்வி தான் முக்கியம். தமிழ்நாட்டை பொறுத்த மாட்டில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுடைய கல்வி இது எல்லாருமே லிட்ரஸி ரேட் பார்த்திங்கன்னா மற்ற மாநிலத்துக்கு முதல் மாநிலமாக திகழ்கிறது. லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா இங்குள்ள கல்வி முறை தான். அதுக்கு முக்கிய காரணம் இந்த பல்கலைக்கழகங்கள் தான். இது நீங்கள் பள்ளி கல்வி இருக்குது, அப்புறம் காலேஜ் எஜுகேஷன் இருக்குது. இந்த காலேஜ் எஜுகேஷன் பொறுத்த மாட்டில் யூனிவர்சிட்டிஸ்லாம் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாட்டில் பொறுத்த மாட்டில் நம்ம கொண்டு வர சட்டத்தின் மூலமாக தான் இந்த கல்லூரிகள்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு நல்ல கல்வியை கொடுக்க முடிஞ்சுது. அந்த காலத்திலேருந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலேருந்து படிச்சுட்டு போனாங்கன்னா நீங்கள் எந்த லைனை எடுத்துக்குங்க, மெடிக்கல் எடுத்துக்குங்க, இன்ஜினியரிங் எடுத்துங்க, ஆர்கிடெக்சர் எது ஒன்று எடுத்துக்குங்க, அதெல்லாம் நம்பர் 1 இங்கே அந்த அளவுக்கு இந்த கல்வி தரம் அதிகமாக இருந்தது. அதுக்கு காரணம் பல்கலைக்கழகம். அதற்கு காரணம் மாநில அரசு அவங்க கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆஃப் வைஸ் சான்சலர், துணைவேந்தர்களிலிருந்து அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே ஒழுங்காக சரிவர போயிட்டு இருந்தது. அதுக்கு காரணம் என்னென்னா அப்பொழுது வேந்தர்கள் கவர்னர்கள் தான் வேந்தர்களாக இருந்தார்கள். அப்பொழுது இருந்த வேந்தர்கள்லாம் கவர்னர்கள்லாம் மாநில அரசு என்ன ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவுக்கு ஏற்ப அவர்களும் அதுக்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அதன்படி இந்த வைஸ் சான்சலர்ஸ் அப்பாயின்மெண்ட்லாம் பிரச்சனை இல்லாமல் போய்கொண்டே இருந்தது. ஆனால் RN ரவி போன்ற கவர்னர்கள் வந்த பிறகு
அவர்கள் என்ன நினைத்தார்கள், இந்த பல்கலைக்கழகம்லாம் தனக்கு வந்து ஒரு ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டாங்க. அது அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு சபார்டினேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் நடக்கக்கூடாது என்பதற்காக அவருக்கு வேண்டிய ஆட்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்காக இந்த செலெக்ஷன் கமிட்டி நாங்கள் கான்ஸ்டிடியூட் பண்ணும்பொழுது இவர்கள் வந்து அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. தேவையில்லாமல் யூஜிசி நாமினியை நீங்கள் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுமென்றே தகராறு செய்தார். ஏற்கனவே அந்த சட்டத்தின் பிரகாரம் தான் இவர் வேந்தராக இருக்கார். அந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தீங்கன்னா யார் வந்து செலெக்ஷன் கமிட்டியில் இருக்கலாம் அப்படின்னு வந்து அந்த கிளியராக சொல்லுது. அவர் ஒரு நாமினி கொடுக்கலாம், இது ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு நாமினி கொடுக்கலாம், சிண்டிகேட் ஒரு நாமினி கொடுக்கலாம் அப்படின்னு தான் சட்டத்தில் இருக்குது. 4ஆவதாக ஒரு நாமினி வந்து யூஜிசி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு அவருக்கு ஏன் வந்து பார்க்குறாங்கன்னா, இவங்களுக்கு மெஜாரிட்டியாக வந்து அவங்களுடைய ஆட்களை வந்து வைஸ் சான்சலராக போடணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. இது இந்த இடத்துலலாம் இவங்க ஆட்களை போட்டுக்கொண்டு இவங்க ஏதோ என்ன ரீசன் தெரியல, இவங்க அதெல்லாம் கைப்பற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்பெக்ஷன் முதல் கொண்டு எல்லா விவகாரங்களையும் தலையிட்டு அந்த பல்கலைக்கழகம் செயலாற்ற முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பல்கலைக்கழகத்திலையும் வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பாயின்மெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை, அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர்ஸு இந்த போன்ற பதவிகளில் முக்கியமான முடிவுகள் எடுக்க முடியாமல், ரெக்ரூட்மெண்ட்டில் இருந்து பண்ண முடியாமல் பெரிய பிரச்சனைகள் இருக்கிறது. ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் வந்து இவர் தான். ஏன்னா இவருக்கு வந்து சட்டப்பிரகாரம் வேந்தராக இருந்து கொண்டு முக்கியமான பவர்ஸ் எல்லாம் இவர்கிட்ட கொடுத்துருக்கிறது அந்த பழைய சட்டத்தில். அந்த சட்டத்தை வந்து மாற்றுவதற்காக தான் இந்த 10 மசோதாக்கள் வந்து கொண்டு வரப்பட்டன. இந்த 10 மசோதாக்கள் கொண்டு வரப்பட்டதுனால இவருக்கு என்னன்னா, அந்த 10 மசோதாக்கள் இவர் அசென்ட் கொடுத்துட்டாருன்னா இவருடைய பவர் மொத்தத்தையும் போயிடும். ஸோ நோ பர்சன் கேன் பி a ஜட்ஜ் ஆஃப் his ஓன் காஸ். அந்த முறையை அந்த இதை நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இவர் இந்த மசோதாக்கள் மேலே உட்கார்ந்து கொண்டு தன்னுடைய பர்சனல் இது கெட்டுப்போயிடும்னு ஒரு இவ்வளோ தூரம் தகராறு பண்ணதே தவறானதாகும். இவருக்கு வந்து தன்னுடைய பவர்ஸ் எல்லாமே எடுத்துடுறாங்கன்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த பில்ஸை வந்து நிறுத்தி வச்சுட்டு இருந்தார். வேந்தரே நான் தான் என்னையே அதில் தூக்குறாங்க அப்படிங்கிறதுனால தான் அவர் எதிர்க்கிறார், அப்படி தானே? அதாவது வேந்தருடைய பவர், நான் தான் வேந்தர், எனக்குள்ள பவர்ஸை எல்லாத்தையும் எடுத்துட்டிங்கன்னா என்ன அப்படின்றது இதில் தான் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு அதுக்கு நானே எப்படி அனுமதி தர முடியும் அது சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு கவர்னராக உட்காந்துருக்கீங்க, இது ஒன்றும் உங்களுடைய சொந்த கம்பெனி கிடையாது. இந்த நீங்கள் கவர்னர் வேந்தராக இருக்கலாம்னு சொல்கிறதே சட்டமன்றம் தான் ஒரு சட்டத்தை ஏற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த வேந்தர் வேண்டான்னு சொல்லி சட்டமன்றம் நினச்சாங்கன்னா அதை எடுத்துடலாம். கொடுத்த பதவியை பறிக்கிறதுக்கு சட்டமன்றம் இருக்கிறது. இதே போல் ஜெயலலிதா காலத்தில் ஒன்று கொண்டாந்தாங்க. அப்போ திமுக அன்பழகன் வந்து எதிர்த்தாரு, திமுக எதிர்த்தது அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அதாவதுங்க, நீங்கள் காலகட்டத்தை பார்க்கணுங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கவர்னர் அவர் வந்து சரியாக செயல்படுகிறாரா இல்லையான்னு பார்க்கணும். இந்த காலகட்டத்தில் இங்கே இப்போ வர்றவங்கெல்லாம் இவங்க ஆர்எஸ்எஸோடைய அஜெண்டாவை வந்து செயல்படுத்தணுன்ற ஒரு எண்ணத்தோடு வராங்க. அந்த காலத்தில் ஏன் வந்து கவர்னரை போட்டாங்கன்னா, ஒரு ஒரு அன்பயாஸ்டாக இருப்பாங்க, ஒரு கல்வியை வந்து நல்லபடியாக வளமையாக வந்து இது பண்ணுறதுக்கு வந்து செயலாற்றுவாங்க அப்படின்னு நினைத்தார்கள். அதன்படி அப்பொழுது அப்பாயிண்ட் பண்ண வேந்தர்கள்லாம் ஒன்றும் ஒரு இன்டர்ஃபியரன்ஸே கிடையாது. ஸ்மூத்தாக ஸ்டேட் கவர்மெண்ட்டோட போச்சு எல்லாம். இப்போ வர்ற ஆர்.என். ரவி போன்றவர்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தகராறு அவர் செய்தார்ன்றது இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னவங்க. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை நீங்கள் பார்க்கணும். எல்லாமே ஒரே நேரத்தில் நம்ம அப்படியே இருக்கணும்னு சொல்ல முடியாது. நீதிமன்றத்தில் நீங்கள் வைத்த வாதம் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய வாதமாக என்ன வச்சிங்க? கவர்னர் வந்து அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அவருடைய கடமையை செய்ய தவறிவிட்டார். இந்த முதல் தடவை பில்லை வந்து நாங்கள் பாஸ் பண்ணி அனுப்பும் போது கவர்னருக்கு 3 வழிகள் தான் இருக்கிறது. 3 ஆப்ஷன்ஸ். ஒன்று, ஒப்புதல் அளிக்க வேண்டும். 2வது, ஒப்புதலை நிறுத்தி வைக்கலாம். 3வது, அவர் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாவை அனுப்பி வைக்கலாம். இதெல்லாம் முதல் தடவையாக அந்த பில்லை வந்து பாஸ் பண்ணி அனுப்பும் போது. ஆனால் இந்த 3 ஆப்ஷன்ஸும் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலிமா தான் அவர் செய்ய முடியும். தன்னிச்சையாக அவர் செய்ய முடியாது. கவர்னருக்கு வீட்டோ பவரே கிடையாது.
இதுதான் நாங்கள் எடுத்து வைத்த வாதம். இரண்டாவது தடவை இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் பில்லை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி அவர் நாங்கள் வழக்கு போட்ட உடனே அதை செய்கிறாரு. பில்லை நிறுத்தி வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவர் வித்ஹோல்டு அசென்ட்னு சொல்லிட்டு ஃபைலை மட்டும் அனுப்பி வைக்கிறார். ஆனால் ஒரிஜினல் பில்ஸை வந்து அவர் அனுப்பவில்லை. அவருடைய வாதம் என்னென்னா, நான் ஒரிஜினல் பில்ஸை நான் திருப்பி அனுப்பலை, அதனால இவங்க வந்து அது எப்படி ரீஎனாக்ட் பண்ண முடியும், அதனால் அவங்க வந்து எனாக்ட் பண்ணது அந்த ஃப்ரெஷ் எனாக்ட்மெண்ட்டு தான் அப்படின்னு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதம் நீதிமன்றத்தில். ஆனால் அவர் என்ன மறந்துட்டாருன்னா, வித்ஹோல்டு அசென்ட்னு ஃபைலில் ரெக்கார்ட் பண்ணுறாரு, ஜெராக்ஸ் காப்பி ஆஃப் தி அந்த பில்லை அந்த பில்லு மேலே எழுதுனதை வந்து அதையும் அனுப்பி வைக்கிறாரு. அவர் எங்கேயுமே வந்து வித்ஹோல்டு பில்லு நான் பண்ணலைன்னு சொல்லலை, வித்ஹோல்டு பில்லுன்னு கிளியராக சொல்லிடுறாரு. அதனால் என்ன சொன்னோம்னா நீதிமன்றத்தில் அவர் இன்டென்ஷன் என்ன, பில்லை நிறுத்தி வைக்க வேண்டும் என்பதுதான் இன்டென்ஷன். ஒரிஜினல் பில் அனுப்பாததுனால அதுக்காக வந்து அந்த பவரை வந்து குறைக்க முடியுமா, சட்டமன்றத்துடைய மாண்பையும் அந்த பவர்ஸையும் குறைக்க முடியுமா? அதனால் சட்டமன்றம் ரெண்டாவது தடவை வந்து பில்லை ஏற்றி அனுப்பும் போது அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, இந்த பஞ்சாப் கவர்னர் கேஸ் ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. ரெண்டாவது தடவை பில்லை அனுப்ப போகும்போது கட்டாயமாக கவர்னர் வந்து அவர் ஒப்புதல் கொடுக்க வேண்டும். அந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்துடுது. அந்த நேரத்தில் எங்கள் வழக்கு வருது. அப்போது நீதியரசர்கள் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதியரசர் தனஞ்சய் சந்திரசூட் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருங்கள், பஞ்சாப் கவர்னர் கேஸில் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டோம், ரெண்டாவது தடவை இந்த பில்லு வந்துடுச்சுன்னா நீங்கள் கட்டாயமாக ஒப்புதல் வழங்க வேண்டும். இந்த வழக்குலையும் அந்த மாதிரி தான் இருக்கிறது. நீங்கள் வந்து அவர் அட்டார்னி ஜெனரல்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் வந்து உங்களுடைய கிளைண்ட்டை வந்து நீங்கள் கிளியராக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதை ரெக்கார்டும் பண்ணிடுறாங்க. இவர் ஆனால் வாய்தா வாங்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த நீதிமன்ற உத்தரவை வந்து எப்படியாவது ஓவர் கம் பண்ணணும், எங்கள் வழக்கை எப்படியாவது இன்ஃப்ராக்சர்ஸாக பண்ணணுன்றதுக்காக குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறார். அதை அனுப்பி வைக்கக்கூடாது. ஸோ இந்த தடவையும் வந்து எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இல்லை. அடுத்தது வந்து இவர் வந்து இண்டிபெண்ட்டாக செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இல்லை. இவர் அனுப்பி வைக்கிறார். குடியரசுத் தலைவருக்கு கடிதமும் எழுதுகிறார், நீங்கள் வந்து இது பண்ணிவிடுங்க, வித்தல் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ எங்களுடைய வாதம் என்னென்னா, நீதிமன்றத்தில் இது போன்ற வந்து வழிமுறைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை. ஒரு ஆளுநர் வந்து எந்த காலகட்டத்திலையும் தன்னிச்சையாக தனிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்க முடியாது. எப்பொழுதுமே கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, அவர் எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சரவை அவருடைய பரிந்துரையின் பேரில் தான் அவர் நடந்து கொள்ள வேண்டும். தன்னிச்சையாக அவர் செயல்பட்டது எல்லாமே வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல். நீங்கள் அதை ரத்து பண்ணணும். அவருக்கு இண்டிபெண்ட் பாக்கெட் வீட்டோ கிடையாது, இண்டிபெண்ட்டாக அவர் டெசிஷன் எடுக்க முடியாது அப்படின்றது தான் எங்களுடைய வாதம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து இந்த 10 பில்லை வந்து அவர் ரெண்டாவது தடவை ஏற்றி அனுப்பப்பட்ட பிறகு கட்டாயமாக அவர் வந்து கொடுத்துருக்கணும், அவருடைய அசென்ட்டை ஒப்புதலை கொடுத்துருக்கணும். ஆனால் அவர் வந்து இப்போ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி 7 பில்லை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, 2 பில்லு கிடப்பில் போட்டுட்டாங்க, 1 பில்லு மட்டும் பேரளவில் பாஸ் பண்ணிட்டாங்க, அசென்ட் பண்ணிட்டாங்க. இந்த அத்தனை அவருடைய ஆக்ஷன்ஸும் அப்புறம் குடியரசுத் தலைவர் ஆக்ஷன்ஸும் கான்ஸ்டிடியூஷனில் அந்த மாதிரி சொல்லப்படாததுனால இது எல்லாமே இல்லீகல்னு ஹோல்ட் பண்ணுங்கள், நீங்கள் ரத்து பண்ணுங்கள். நீங்கள் ரத்து பண்ணிவிட்டு அந்த பில்ஸை மறுபடியும் அவருக்கு அனுப்புனீங்கன்னா அவர்கிட்ட எந்த நியாயமும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது, நாங்களும் எதிர்பார்க்க முடியாது. மறுபடியும் நீங்கள் என்ன தான் உத்தரவு போட்டாலும் அவர் மதிக்க மாட்டார், நாங்கள் மறுபடியும் நீதிமன்றத்துக்கு வரணும். அதனால் ஆர்டிகல் 142 பிரகாரம் நீங்கள் வந்து டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட்டை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேரறிவாளன் கேஸு, பீகார் கவர்னர்ஸ் கேஸு, உத்தரகாண்ட் அசம்பிளி கேஸு, இதெல்லாம் முன் உதாரணமெல்லாம் எடுத்து கொடுத்தோம். நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த உத்தரவை கொடுத்தது. இப்போ நீங்கள் சொன்னீங்க 142, ஆமாம், அதை வச்சு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னு. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல, அதை வந்து இவங்க எடுத்து கொடுத்துருக்கலாம், அதோட நிறுத்திருக்கலாம். இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஜனாதிபதிக்கு அனுப்பக்கூடாது, ஆனால் ஆளுநர் அனுப்பிட்டாரு அப்படின்னு. அதை நீதிபதிகள் குறிப்பிடும்போது ஜனாதிபதிக்கு அனுப்புனது சட்டவிரோதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் இப்போ கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருக்க வேண்டியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குது? அதாவதுங்க, ஒருத்தர் வந்து கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நடக்கணும். அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி, அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறபடி நடந்து கொள்ள வேண்டும். அவர் நடந்து கொள்ளவில்லை என்றால்
நாங்கள் அவர் வந்து அவருடைய காண்டக்ட் எப்படி போகுதுன்னு ஒன்று ஒன்றா நீதிமன்றத்தில் ரெக்கார்டோடு நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். நாங்கள் ஃபஸ்ட்டு அவருடைய காண்டக்டை நீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணோம். அவர் வந்து எப்படி நடந்து கொண்டார், அவர் வந்து என்டார்ஸ்மெண்ட் வந்து பில்லு வந்து அவரே அசன்ட் கொடுக்கலான்னு சொல்லி அவரே வந்து அவருடைய அந்த ஃபைலில் த பில் இஸ் வித்தின் த இன்ட்ராவைரஸ் ஆஃப் தி ஸ்டேட் எனாக்ட்மெண்ட்டுன்னு எழுதுகிறார். இந்த சட்டமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளதுன்னு எழுதுகிறவர் ரெண்டாவது தடவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பும் போது கூட சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குதுன்னு எழுதுகிறாரு. ஆனால் நீதிமன்றத்தில் வந்து சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லைன்னு சொல்கிறார். அடுத்தது வந்து நீதிமன்றத்தில் வந்து நாங்கள் இன்னொன்று காமிச்சோம். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து மினிஸ்டராக வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாரு. காலையில் டிஸ்மிஸல்ன்றார், ராத்திரி என்ன பண்ணுறாரு, நான் அந்த உத்தரவை நிறுத்தி வைக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. இவருக்கு எங்கே பவர் இருக்கிறது? கான்ஸ்டிடியூஷனில் எங்கே பவர் இருக்கிறது? எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர் சொல்கிறத வைத்து தான் இவர் பண்ண வேண்டும். மூன்றாவது நாங்கள் என்ன குறித்து காட்டணுன்னா, நீங்கள் பொன்முடி அவர் வந்து அமைச்சராக இருக்கும்பொழுது அவருக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்து தண்டனை விதிக்கிறது. அதனால் அவர் வந்து பதவி பறிக்கப்படுகிறது. உச்சநீதிமன்றத்துக்கு சென்று அதை வந்து தடை விதிக்கப்பட்டது. அந்த தடை விதித்ததுனால அவர் வந்து அந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் போயிடுது, அது நீக்கிறவாயிடுது. அதனால் அவர் வந்து மறுபடியும் வந்து ஸ்வேரின் பண்ணணும், பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தை முதலமைச்சர் வந்து கவர்னரை சந்தித்து கேட்கிறார். இவர் வந்து நான் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன்னு சொல்லி அடம்பிடிக்கிறார். நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றமே தடை விதித்த பிறகு இவர் வந்து எப்படி சொல்லலாம்னு சொன்ன பிறகு நீதிமன்றத்தில் இதே இந்த வழக்கில் நடக்குது எல்லாமே. அப்போது வந்து உச்ச நீதிமன்றம் தலைமை நீதியரசர் தனஞ்சய் சந்திரசூட் கேட்குறாரு, நாங்கள் வந்து ஸ்டே பண்ண பிறகு உங்களுக்கு என்ன கஷ்டம்? ஒன்று நீங்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறீங்களா, இல்லை நாங்கள் ஏதாவது உத்தரவு போடட்டுமான்னு சொல்லி 24 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. மறுநாள் அவர் வந்து அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதை வந்து அது மட்டும் இல்லை, நான் சொன்ன அந்த குடியரசுத் தலைவருக்கு அவர் வந்து தன்னிச்சையாக வந்து பில்லை ரெஃபர் பண்ணுறாரு. எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் தான் அவரை பண்ணணும். நீங்கள் குடியரசுத் தலைவருக்கே அனுப்புறதுக்கு கூட எய்ட் அண்ட் அட்வைஸ் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வேணும். இவர் தன்னிச்சையாக அனுப்புறது மட்டும் இல்லாமல் ஒரு கடிதம் எழுதுகிறாரு, இந்த மாதிரி நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கடிதம் எழுதுகிறாரு. ஸோ இந்த காண்டக்டை பார்க்கும்பொழுது நீங்கள் கவர்னர் எப்படி வந்து உள்நோக்கத்தோட நடந்து கொண்டாருன்னு நாங்கள் ஆர்கியூ பண்ணுறோம். நாங்கள் ஆர்கியூமெண்ட் ஏன் பண்ணுறோன்னா, எங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கிறதுக்காக தான் நாங்கள் அதை ஆர்கியூ பண்ணுறோம். அப்போது கோர்ட் ஒரு ஃபைண்டிங் கொடுக்கணும், அவர் வந்து உள்ள நோக்கத்தோட அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக நடந்து கொண்டார்ன்றது ஃபைண்டிங் கொடுக்கறதுக்கு இந்த டாக்குமெண்ட்லாம் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த ஃபைண்டிங் வந்து கொடுத்தா தான் நீங்கள் அடுத்த ரிலீஃபை கொடுக்க முடியும். ஸோ இது வந்து நீங்கள் வந்து அவர் என்னதான் பெரிய கான்ஸ்டியூஷனல் அதிக போஸ்ட் இருந்தாலும் நீதிமன்றம் வரும்பொழுது வாதம் பிரதிவாதம்லாம் கேட்டு தான் அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் வந்து இந்த ஃபைண்டிங்காக கேட்டு இந்த ரிலீஃப்காக நம்ம வந்து ஆர்கியூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆர்கியூ பண்ணோம். அதையும் எதிர்த்து அவங்க பேசுனாங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு நீதிமன்றம் இந்த ஒரு ஃபைண்டிங்கை கொடுத்தது. ஏன் ஃபைண்டிங் கொடுத்ததுன்னா, நீங்கள் அடுத்த ரிலீஃபை கொடுக்கணும். ஆர்டிகல் 142 எப்படி கொடுக்க முடியும்? அந்த காண்டக்டை காமிச்சு தான் நீங்கள் கொடுக்க முடியும். அதுக்காக கரெக்டாக தான் இந்த நீதிமன்றத்திலுடைய அப்சர்வேஷன்ஸும் இருந்தது. அதே போல் வந்து அந்த ரிலீஃபும் அவங்க கிராண்ட் பண்ணாங்க. அதெல்லாம் இதில் எதுவித தவறும் இல்லை. ஜனாதிபதி வந்து இந்த மாதிரி முடிவெடுங்கன்னு சொல்லி தனியாக ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு அப்படின்னு சொன்னீங்கல்ல, அதையும் கோர்ட்டு கேட்டுச்சா? அதாவதுங்க, இவருக்கு வந்து ஜனாதிபதி இண்டிபெண்ட்டாக இவர் அனுப்ப முடியாதுங்க. நான் சொன்ன பிரகாரம் எய்ட் அண்ட் அட்வைஸ் எல்லா காலகட்டத்திலையும் அமைச்சரவை அவருக்கு வந்து பரிந்துரை செய்யணும். ஆனால் இவர் ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ நீங்கள் வந்து அமைச்சரவையோடைய அட்வைஸை மீறி நீங்கள் செய்யலாம். அது வந்து அவங்க சொல்கிறாங்க, ஒரு 5-6 கட்டத்தில் நீங்கள் செய்யலாம். அதாவது ஒரு மசோதா வந்து குடியரசுத் தலைவர் தான் கொடுக்கணும், அசென்ட் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க அமைச்சரவையில் தேவையில்லைன்னு சொன்னாலும் நீங்கள் அதை மீறி அனுப்பலாம். அது போன்ற இது வந்து இப்போது அரைஸ் ஆகலை.
ஸோ நீங்கள் வந்து அமிச்சதே தவறுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவர் என்ன பண்ணுறாரு, அந்த குடியரசுத் தலைவருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார், நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவர் டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லா டாக்குமெண்ட்ஸ்லாம் அதை வந்து சேர்த்து அனுப்புனேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அது. ஸோ இந்த தனிப்பட்ட கம்யூனிகேஷனு கூட இது வந்து தவறானதுன்றது தான் எங்களுடைய வாதம். அதை நீதிமன்றத்தில் நாங்கள் சுட்டி காட்டணும். இன்னொன்று சொல்கிறாங்க, காலக்கெடு நினைச்சிருக்கிறாங்கல்ல, அதை வந்து நீதிமன்றம் வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து பரிந்துரைச்சிருக்கலாம், இது இவங்களே எடுத்ததும் தவறு அப்படிங்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு ஆக்ட் சைலண்ட்டாக இருந்தால் இல்லை கான்ஸ்டிடியூஷன் சைலண்ட்டாக இருந்தால் அது வந்து நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு ஒரு பவர் இருக்கிறது. நீங்கள் எடுத்துக்குங்க, கேரளா இதே ஒரு பிரச்சனைக்காக உச்ச நீதிமன்றத்தில் வந்து நிற்குது. ஏற்கனவே தெலுங்கானா அது கவர்மெண்ட் வந்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடிட்டு போயிருக்காங்க. அதே போல் பஞ்சாப் கவர்னர் கேஸும் வந்து போயிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கர்நாடகா. ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலமும் உச்ச நீதிமன்ற கதவை தட்டி கொண்டே இருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிகிறது இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒவ்வொரு ஸ்டேட்டும் இந்த ப்ராப்ளத்தில் ஃபேஸ் பண்ணிகிட்டே வர்றாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து டைம் லிமிட் இல்லாததுனால இதை நம்ம என்ன வேணால் செய்யலான்னு கவர்னர் வந்து இன்டெஃபினட்டாக அந்த பில்ஸை வந்து அசண்ட் கொடுக்காம பண்ணுறாங்க. ஆகவே ஒரு கால நிர்ணயம் செய்யணும் அப்படின்றது ஏன் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் போட்ட வழக்கில் எங்கள் ப்ரேயரே இருக்கு, எங்களோட ப்ரேயர் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். இந்த நிறைய பேர் பேசுகிறாங்க, அது வந்து எங்களோட ப்ரேயரே அதுதான். ஒன் ஆஃப் தி ப்ரேயர் வந்து நீங்கள் டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றது தான் எங்கள் ப்ரேயர். அதுக்கு வந்து ஒன்றிய அரசுலேருந்து எந்தவித கவுண்டரும் போடல. வித்தியாசமான அணுகுமுறை ஒன்றிய அரசு செஞ்சது. அட்டார்னி ஜெனரல் வந்து ஆஜரானார், அவங்க வந்து வெறும் டாக்குமெண்ட்ஸாக போட்டாங்க, இதற்கு எதிர்த்து ஒரு கவுண்டர் கூட போடலை. நீங்கள் வந்து இந்த மாதிரி இது ஆர்டிக்கல் நீங்கள் 5 நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணணும்னு கூட ஆர்கியூமெண்ட்டில் ரைட்டிங்கில் வச்சுருந்தார். ஆனால் அதை வந்து ஆர்கியூமெண்ட்டாக பண்ணலை. ஸோ பண்ணாததை வந்து எப்படி நீதிமன்றம் வந்து நீங்கள் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? எங்களுடைய ப்ரேயரே அதை இருக்கும் பொழுது அதை எதிர்த்தோ இல்லை அதை பண்ணக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ணக்கூடாதுன்ற எந்த வாதமும் செய்யவில்லை. ஆகவே இதில் வந்து அதனால் நீதிமன்றம் வந்து நாங்கள் வந்து ஒரு ப்ரேயரை வச்சு கேட்கும்பொழுது எங்களுடைய ஆர்கியூமெண்ட்டை வந்து எல்லா கான்ஸ்டிடியூஷன் எடுத்து பழைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் ஏற்கனவே டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்ணும்பொழுது 1950 வந்து வர்றதுக்கு முன்னாடி 2 வருஷம் மேலே டிபேட் பண்ணும்பொழுது நம்ம ஏன் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணணும்? கவர்னருக்கோ இல்லை பிரசிடெண்ட்டுக்கோ அந்த டைமை வந்து பயன்படுத்திக்கிட்டு கடைசி நாள் வரைக்கும் ஃபைலை கட்டி போட்டுருவாங்க. அதனால் நம்ம ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் எவ்வளோ சீக்கிரமோ எவ்வளோ விரைவாகவோ அந்த மசோதாக்களுக்கு வந்து அப்ரூவ் பண்ணணுன்றது வந்து கவர்னர் வந்து இப்போ அந்த இதை கொடுத்துருவோம், பவரை கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில், நல்ல எண்ணத்தில் தான் கொடுத்தாங்க. ஆனால் இவங்க எல்லாம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்கன்றது தான் எங்களுடைய வாதம். அதை தான் வந்து நீதிமன்றம் கன்சிடர் பண்ணி ஒரு டைம் லிமிட். ஒருவேளை ஒன்றிய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இது நாடாளுமன்றம் தான் முடிவெடுக்கணும்னு வாதம் பண்ணியிருந்ததுன்னா அந்த காலக்கெடுக்கான தீர்ப்பை தள்ளி வச்சுருப்பாங்களா? இல்லை, அதாவதுங்க, ஒன்றிய அரசு வந்து ஒரு நல்ல திறமையான ஒரு அட்டார்னி ஜெனரல் தான் ஆர்கியூ பண்ணார். அவர் வந்து எல்லாம் அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஆர்கியூ பண்ணார். இந்த டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுல அவங்களுக்கு வந்து என்ன கோர்ட்டுக்கு பவர் இல்லைன்னு சொல்ல முடியாதே. யார் வந்து கோர்ட்டுக்கு பவர் இல்லைன்னு யார் சொல்கிறா? அது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தவறு. நீங்கள் ஒன்றும் இல்லை, மணிப்பூர் அசம்பிளி கேஸ் எடுத்துக்கோங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்து ஸ்பீக்கர் வந்து டைம் லிமிட் இல்லாததுனால அவர் இஷ்டத்துக்கு இழுத்தடித்து வந்தார். உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சுன்னா 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் டிஸ்குவாலிஃபிகேஷன் முடிவெடுங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டுச்சு. அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒரு கான்ஸ்டிடியூஷனை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு அதிகாரமே உச்சநீதிமன்றத்துக்கு தான். நீங்கள் வந்து கேசவனந்த பாரதி கேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அவங்க சொல்லும் பொழுது இந்த பாராளுமன்றம் வந்து கான்ஸ்டிடியூஷன் கீழே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே பாராளுமன்றத்துக்கு தான் எல்லா பவர்ஸுன்றது மாதிரி நம்ம அந்த ஆர்குமெண்ட்டை வந்து சொல்கிறது தவிர இந்த மாதிரி டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது,
கோர்ட்டுக்கு வந்து டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்வதும் தவறு. இந்த தீர்ப்பு அரசியலமைப்பு தொடர்பாக இருக்கிறதுனால கூடுதல் அமர்வு கொண்ட நீதிபதிகள் அமர்வுக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை ஒன்றிய அரசு நடத்திட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. இப்போ பேசுகிற வரைக்கும் எல்லாரும் சொல்கிறது வந்து இதுதான் உச்சபட்ச தீர்ப்பு, இது வந்து எல்லா மாநிலத்துக்கும் பொருந்தும், எல்லா மாநில ஆளுநர்களும் இதுதான் ஃபாலோ பண்ணணும், சட்டமன்றம் எல்லாமே இதான் ஃபாலோ பண்ணணுங்கிற அளவுக்குலாம் வந்துருச்சு. இருந்தாலும் அடுத்த அமர்வுக்கு போகும் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேங்க. கவர்னர் வந்து 30 நாட்களுக்குள்ளோ இல்லை 3 மாதத்துக்குள்ளோ மசோதாக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும், அது வந்து நடவடிக்கை எடுக்காமல் காலந்தாழ்த்தணுன்றது ஒன்றிய அரசு நினைக்குதா? முதல்ல ஃபேக்ட்ஸில் நான் சொல்கிறேன். மக்களுடைய எண்ணங்கள் தான் பிரதிபலிக்கிறது தான் அந்த மசோதா. அந்த மசோதாவை க்ளோஸ் பண்ணணும் இல்லை அது இது பண்ணணுன்றது என்னமா ஒன்றிய அரசுக்கு? ஸோ அப்படின்னா நீங்கள் ஆளுநர்லாம் வேண்டுமென்றே வந்து மசோதாக்கள் மேலே நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்றது எண்ணத்தை கிரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்களா ஒன்றிய அரசு? ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, இந்த டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஒன்றிய அரசுக்கு என்ன கஷ்டம்? ஏற்கனவே கான்ஸ்டிடியூஷனில் இருந்த டைம் ஃப்ரேம் தானே அது. நீங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க? நீங்கள் உங்களை ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா விரைவாக, மிக விரைவாக, மிக விரைவாகனா 30 நாள் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அது ரொம்ப தப்புன்றீங்களா? ஆகவே அந்த வார்த்தைகளை வந்து இன்டர்பிரேட் பண்ணுற பவர் வந்து நீதிமன்றத்துக்கு தான் இருக்கிறது. அதனால் இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிளில் வந்து ஆஸ் லாங் அஸ் பாசிபிள்னு இவங்க இன்டர்பிரேட் பண்ணி டிலே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆகவே உச்சநீதிமன்றம் 30 நாட்களோ 3 மாதமோ அந்த டைம் லிமிட் கொடுத்துருக்கிறது வந்து அவங்களுக்கு உள்ள அதிகாரத்தின்படி தான் சொல்லியிருக்காங்க. இந்த இஷ்யூ வந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இது வந்து அந்த கான்ஸ்டிடியூஷனல் இஷ்யூஸை வந்து இவங்க வந்து அந்த பெஞ்சுக்கு தான் அனுப்பணுன்றது வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது ஒன்றிய அரசும் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணியிருக்கு. இந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஆர்கியூமெண்ட்டே பண்ணலை, இது வந்து ரைஸும் பண்ணலை. பெஞ்சே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே போகணுன்னா கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு தான் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இரண்டாவதாக அவங்க சொல்லலானாலும் இந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுக்கு தான் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் வந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்றதுக்கு ஒன்றும் தெரியல. இந்த தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு அப்படின்னு எல்லாரும் சொல்லி வர நிலையில் பாஜக மாநில தலைவர் அவருக்கு ஒன்றும் பெரிய பின்னடைவுலாம் இல்லை, வழக்கம் போல் அவர் பணியை பார்ப்பார் அப்படிங்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? நீதிமன்றம் எவ்வளோ குத்துனாலும் எவ்வளோ கொட்டு வச்சாலும் அடி வாங்கிட்டு நான் அப்படி தான் இருப்பேன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுங்க. அதாவதுங்க இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்த பிறகு ஓய்வு பெற்ற நீதியரசர்கள் மட்டும் இல்லை, தலை சிறந்த வழக்கறிஞர்கள் கூட ஒரு கவர்னர் வந்து கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் நடக்கவில்லை என்பதை தெள்ள தெளிவாக சொல்லிவிட்ட பிறகும் அவர்கள் வந்து இப்படி பேசினாங்கன்னா அதோட ஒரு அசிங்கம் வேறு எதுவும் இல்லைங்க. இந்த இதுக்கப்புறம் ஆளுநர் மாற்றப்படுவார், அல்ல அவரே போயிடுவார் அப்படின்லாம் பலர் பேசுகிறாங்க. ஆனால் பாஜகராங்க ராமசீனிவாசனே என்ன சொல்கிறாரு, அவர் இருப்பார், ஆளுநர் RN ரவி தமிழ்நாட்டில் தான் இருப்பார், அடுத்த ஆட்சி மாறும், அந்த முதலமைச்சருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டு தான் போவார் அப்படிங்கிறார். அதாவதுங்க மக்கள் வந்து எவ்வளோ மக்களுடைய அதிகாரத்தை குறைத்து அவங்க வந்து கணக்கிடுகிறார்கள் என்பதுதான் இதை காட்டுகிறது. நான் சொன்ன இந்த பில்லுன்றது மக்களுடைய எண்ணங்கள், மக்களுடைய அதிகாரம். ஒரு மக்களுடைய அதிகாரம் எப்படி வருகிறதுனா, கான்ஸ்டிடியூஷனே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் ஓட்டு போடுகிறார்கள், எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள், அந்த எம்எல்ஏக்கள் தான் வந்து இந்த மசோதாக்கள் வந்து ஏற்றி அனுப்புகிறார்கள், அந்த மசோதாக்கள் வந்து சட்டமாகிறது. அதே போல் குடியரசுத் தலைவர் எப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா எலெக்ஷன் மூலியமாக, இன்டைரக்ட் எலெக்ஷன் மூலியமாக எம்பியும் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுக்கிறார்கள். அல்டிமேட்டாக பார்த்திங்கன்னா இந்த மக்களுடைய அதிகாரத்தை வந்து வெளிப்படுத்துறது தான் இந்த சட்டமன்றமும் இந்த மசோதாக்களும் தான். நீங்கள் அந்த மசோதாக்களை வந்து அவமதித்தவரை நீங்கள் இன்னமும் வைத்துக்கொள்கிறேன்னா மக்களை அவமதிக்கிற மாதிரி தானே, வேறு என்ன நினைக்க தோணும்? அப்போ உங்களுடைய ஓட் பவர் என்ன இருக்குது? மக்களுடைய ஓட் பவர் என்ன மரியாதை இருக்குது சொல்லுங்கள்?
ஆகவே இது எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க துரிதமாக இந்த விஷயத்தில் ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கிறார்களோ நிச்சயமாக நீதிமன்ற தீர்ப்புக்கும் மக்களுடைய எண்ணங்களுக்கும் ஒரு மரியாதை கொடுக்க அவங்க எடுத்து கொடுக்கணும்னு தான் எல்லாரும் நம்புவாங்க, எதிர்பார்ப்பாங்க. திமுக சட்டத்துறை வலுவாக இருக்கிறது அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த திமுக சட்டத்துறை வலுவாக இருக்கிறதுனால தான் பல நீதிகளை தமிழகத்துக்கு அது பெற்று தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் சொல்லிகிட்டே போகலாம். அதே போல் இந்த விஷயத்துலையும் நீதி வழங்கி தந்திருக்கீங்க. இன்னும் அந்த திமுக சட்டத்துறை இன்னும் நிறைய நீதி தமிழகத்துக்கு வர வேண்டியது இருக்குது, உரிமைகள் வர வேண்டியது இருக்குது, பெற்றுத்தர வேண்டும் என்ற வாழ்த்துடன் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.